ஹலோ மக்களே, வெல்கம் டு கனமாஸ் கிச்சன். இன்றைக்கி கனமாஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான், சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் பெரிய கடாய் எடுத்துக்கிறேன். நல்லா ஹீட் ஆன பிறகு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ்லலாம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணால் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு சோம்பு, பட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3லேருந்து 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா பொடி. உங்களோட காரத்துக்கு ஏற்றமாவோ நீங்கள் அது கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு இந்த மசாலாலாம் சேர்ந்து. எல்லா மசாலாவும் சேர்த்த பிறகு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம கழுகி வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து சிக்கனையும் பரட்டி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். வாவ், சூப்பராக வெந்து வந்திருக்கு சிக்கன். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சோம்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்னோட குழம்போட ஸ்பெஷல் எப்பவுமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். எங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட சிக்கன் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். வாவ், சூப்பராக சிக்கன் எல்லாம் வெந்து சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.